வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிளி லெஜண்ட். ஓகே, ஒரு வழியா ஏவோ எக்ஸாம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம குரூப் டே எக்ஸாம் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு ப்ரிப்பரேஷன்னாலும் எப்பவும் போல சொல்ற மாதிரி தான் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம ஆல்ரெடி குரூப் 1 கொஷின்ஸ் பாதியோட நிறுத்தியிருக்கோம் இல்லவா? அடுத்த 2 பார்ட்ல நான் குரூப் 1 கொஷின்ஸ் முடிச்சிருவேன். அதாவது இந்த பார்ட்ல வந்து ஜிஎஸ் கொஷின்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பார்ட்ல பேலன்ஸ் இருக்க 25 ஆப்டி கொஷின்ஸை வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? Okay, நம்ம இப்போ கொஸ்டின் பேப்பருக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who among the 4 நாயன்மார் made his heart the temple for Lord Shiva? அதாவது மனத்தால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்ணப்பர், பூசலார், வாயிலார், சம்பந்தர். ஆன்சர் நாட் நோன். ஸோ இதில் பார்த்தோம், கண்ணப்பர் அப்படிங்கிறவர் யாருன்னா கடவுளுக்கு கண் கொடுத்தவர். அதாவது ஒரு கதை வரும், அவர் வந்து ஒரு வேடனா இருப்பாரு. சிவனுக்கு வந்து சிவன் அவரை சோதிக்கிறதுக்காக அவரோட ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வரும். ஸோ அந்த ஒரு கண்ணுல இருந்து வர ரத்தத்தை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணப்பர் வந்து தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் வைப்பாராம். வச்ச உடனே சிவனோட இதுல இருந்து ரத்தம் நின்றுமா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவாராம், சிவனோட இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருமா. அதுக்காக தன்னோட இன்னொரு கண்ணையை எடுத்து சிவனுக்கு வந்து வச்சிருவாராம். இதுதான் வந்து கண்ணப்பரோட ஸ்டோரி. வாயிலாரோட ஸ்டோரி கேட்டனா, அதாவது பேசாம அமைதியாவே இருந்து சிவனுக்கு வந்து அன்பு வெளிப்பாடு செய்தவராம் வாயிலார். மணக்கோயில் கட்டியவர் யாரு அப்படின்னா பூசலார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். அப்பப்போ ஏதாவது போர் அடிச்சது அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. அடுத்து, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ்? ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை அல்லது எவற்றை குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இட் ஹாஸ் அன் இண்டிபெண்டன்ட் லிட்டரரி ட்ரெடிஷன். இட் ஹாஸ் அ லார்ஜ் ஆன்ஷியன்ட் பாடி ஆஃப் ஓரல் லிட்ரேச்சர் ஒன்லி. இட் ஹாஸ் அ லார்ஜ் ஆன்ஷியன்ட் பாடி ஆஃப் ரிட்டன் லிட்ரேச்சர். அதாவது இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ரெண்டுமே வந்து, அதாவது ஆப்ஷன் பியும் சியும் வந்து கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். அதாவது அவங்க வந்து பில என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓரல் லிட்ரேச்சர் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. சில வந்து ரிட்டன் லிட்ரேச்சர் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எய்தர் பி கரெக்டா வரும், இல்லைன்னா சி வரும். ஆனா ஓரல் லிட்ரேச்சர் மட்டும் இருக்கிறத செம்மொழின்னு வந்து சொல்ல மாட்டாங்க. அதாவது வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியம் மட்டும் இருக்கக்கூடாது ஒரு பண்புடைய மொழிக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ அண்ட் சி. ஸோ பி எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஏ அண்ட் சி. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், which characteristics is expressed in the பெரும்பானாற்று படை verse? அதாவது மகமுறை நோக்கி முகனமிருந்து ஆன விருப்பின் தானின் ரூட்டி இப்பெரும்பானாற்று படைப்பாடலில் எப்பண்பு வெளிப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. எப்பண்பு வெளிப்படும் அப்படின்னா விருந்தோம்பல். இந்த ஆற்றுப்படையோட விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வரிகள் வாயிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கலைஞனை வந்து முகமலர்ச்சியோட வரவேற்று அவங்களுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து பரிமாறி அவங்கள ஊட்டி விடமும் வந்து அந்த புரவலன் வந்து துணிகிறான். அப்போ அந்த கலைஞன் வந்து போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவரோட பள்ளியோட கூர்ம மழுங்குற அளவுக்கு அவங்க வந்து விருந்தோம்பல் செய்யறாங்களாம். இதுதான் வந்து மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆன விருப்பின் தானூன்றீட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், according to the evaluation report of Niti Aayog related to minimum support price, which of the following statements are correct? MSP is declared before the sowing season. The idea behind MSP is to give guaranteed price to the farmers and save them from price fluctuations. எதுக்காக தான் MSP கொண்டு வராங்க. அதே மாதிரி MSP வந்து sowing seasonக்கு முன்னாடியே வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. With the globalization resulting in free trade in agricultural commodities, it is not important to protect the farmers from the unwarranted fluctuations in prices னு சொல்றாங்க. கிடையாது. unwarranted fluctuationsல இருந்து ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் MSP வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் சி தப்பு. ஆன்சர் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், according to Nobel laureate Abhijit Banerjee, economist, what is the only solution to overcome the economic pain in the short run in the wake of COVID induced economic crisis? நம்மளுக்கு தெரியும், கோவிட் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்பவே நம்ம எக்கானமி ரொம்பவே அடிபட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்து அப்போ நோபல் பிரைஸ் வாங்கின நோபல் லாரெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. putting more money in the hands of big corporates, giving more tax cuts for big corporates, putting more money in the hands of poor, giving more tax cuts to the poor. இதுல வந்து அவரு கொடுத்த ஐடியா வந்து ஆப்ஷன் சி, putting more money in the hands of poor. பட் நம்ம கவர்மெண்ட் எடுத்தது என்ன அப்படின்னா அது வேண்டாம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அடுத்த கொஸ்டின், regarding the Indian economy, which of the following reflect unprecedented suspension of economic activity in the first quarter of this fiscal due to COVID pandemic? Contraction of around 50% in the construction sector. Yes. Contraction of around 39.3% in the manufacturing sector. Contraction of 10% in agri-forestry and fishing sector. கிடையாது. agri-forestry and fishing sectorல இவ்வளோ கான்ட்ராக்ஷன் ஆகல. Contraction of around 5% in trade, hotels and transport sector. இதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், which one of the following statement is incorrect regarding the Mesolithic period? இது வந்து let's wait for official key. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம்.
Match the following. Backwaters, canals, dugout canal, dams. அது linking up of river system for irrigation, used for crossing broad river, connecting one waterway with the other, used for limited navigation. ஸோ பேக் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து லிமிடெட் நேவிகேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுறது. இது கேரளா ஒடிசாலலாம் அதிகமாக இருக்கும். அடுத்து கேனல்ஸ் வந்து கனெக்டிங் ஒன் வாட்டர்வே வித் அதர். எக்ஸாம்பிள் வந்து சூயஸ் கேனல் பார்க்கலாம், சூயஸ் கால்வாய். அடுத்து டக்அவுட் கேனோ அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராட் ரிவர் இருந்துச்சு அப்படின்னா அதை கிராஸ் பண்ணுறது தான் அந்த டக்அவுட் கேனோங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அதாவது தமிழில் என்ன சொல்வோம் அப்படின்னா குழி கால்வாய். அடுத்து அணைகள் நம்மளுக்கு தெரியும், லிங்கிங் அப் ஆஃப் ரிவர் சிஸ்டம் ஃபார் இரிகேஷன். ஸோ ஆன்சர் ஏ. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் related to recent bank mergers in India. இந்தியாவில் சமீப காலங்களில் நடைபெறும் வங்கி இணைப்பு தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்யவும். Large banks will be able to borrow more from the market and thereby help the economy reverse. அப்படிலாம் கிடையாது. லார்ஜ் பேங்க்னா அதிகமாக borrow பண்ணும். இந்த ரீசனுக்காக வந்து பேங்க் மெர்ஜ் பண்ணல. எதுக்காக பேங்க் மெர்ஜ் பண்ணிருப்பாங்கன்னா, பேங்க் மெர்ஜர் will lead to increased operational efficiency of the bank sector. சின்னதாக இருக்கிறத விட ஒரு பெரிய பேங்காக இருந்துச்சுன்னா அதோட எஃபிஷியன்சியை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பேங்க் மெர்ஜர்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆன்சர் பி. Who stated man is born free, self-respect is birthright, social justice ensures social equality. இதில் நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் birthright அப்படின்னு ஸ்வராஜ்யா இஸ் மை birthright அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் கொஸ்டினை வந்து தெளிவாக ரீட் பண்ணுங்க. எந்த எக்ஸாமுக்கு போனாலும் கொஸ்டினை 1-2 தடவை ரீட் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சருக்கு வாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேன் இஸ் born free, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் birthright, சோஷியல் ஜஸ்டிஸ் ensures social equality. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னாவே டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வர வேண்டியவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். ஓகேங்களா. ஸ்வராஜ்யா இஸ் மை birthright சொல்லுவார் பாலகங்காதர் திலக். ஓகேங்களா. அடுத்து ரிகார்டிங் த வேர்ட் fraternity in the preamble of the Indian Constitution, choose the correct statement. அதாவது இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு கேட்கறாங்க. இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரீஜனலிசம். நிச்சயமாக பிராந்தியவாதத்துக்கு வந்து சகோதரத்துவம் வந்து இடமளிக்காது. அதே மாதிரி அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும் கொடுத்திருக்காங்க. வகுப்புவாதத்திற்கும் அது இடமளிக்காது. அது சாத்தியவாதத்திற்கு இடமளிக்காது. ஸோ ஆன்சர் என்ன? ஏ அண்ட் சி. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாம். அரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சம்பாரன் சத்தியாகிரகா எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1917. சம்பாரன் சத்தியாகிரகத்தை தான் ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கேதா சத்தியாகிரகாவும் 1918 தான் நடந்திருக்கும். அகமதாபாத் ஸ்ட்ரகிளும் 1918 தான் நடந்திருக்கும். பைசாக்கி டே எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, எப்போ செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் அன்னைக்கு நடந்தது. பைசாக்கி டேக்காக தான் வந்து அவங்க ஜாலியன் வாலாபாக்லயே கூடுவாங்க. அந்த டயத்துல தான் வந்து ஜெனரல் டயர் வந்து ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் வந்து நடத்துவார். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து 2, 3 எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னு தெரியாது. ஏன்னா ரெண்டுமே 1918 நடந்தது தான். ஆனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எது வரும், லாஸ்ட் எது வரும்னு தெரியும். 1 தான் ஃபர்ஸ்ட், 4 தான் லாஸ்ட். அதை வச்சு நம்ம ஆன்சர் எது பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் ஏன் நம்ம அசியூம் பண்ணி. ஓகேங்களா. நம்மளுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன க்ளூஸ் வந்து ஆன்சர் கொண்டு வந்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். நேம் த பயோகிராபிக்கல் ஒர்க் ஆஃப் அப்துல் கலாம் ஆசாத் which was written during his internment in 1916. தஸ்கிரா. அதுதான் வந்து அப்துல் கலாம் ஆசாத்தோட பயோகிராபிக்கல் ஒர்க். ஹூ ப்ரொடியூஸ்ட் த கிரேட்டஸ்ட் ஒர்க் தர்ஜுமான் குரான், a translation of Quran from Arabic to Urdu. அதுவும் வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்து which of the following statement is incorrect regarding Maulana Abdul Kalam Azad? He was born in Calcutta. He was the editor of magazine called Lisan ul Siddiq. He published a journal named Al Hilal. He was elected the president of the Indian National Congress in 1923 and 1940. இதுல வந்து ஆப்ஷன் 1 மட்டும் தப்பு. ஏன்னா இவர் வந்து கல்கட்டால பிறந்தவர் கிடையாது, இவர் சவுதி அரேபியால பிறந்தவர். ஸோ ஆன்சர் 1 தப்பாயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு ஆப்ஷன் டி 2, 3 and 4 ஆர் கரெக்ட், 1 is incorrect. அடுத்த கொஸ்டின். Which of the following day was named to celebrate the release of Bipin Chandrapal by Swadeshi leader of Tamil Nadu? பிபின் சந்திரபாலை வந்து விடுதலை செய்யப்பட்டனால தமிழக சுதேசி தலைவர்கள் என்ன பேரிட்டு கொண்டாடினாங்க அப்படின்னா சுதேசி தினம், ஸ்வராஜ்ய டே அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. Which one of the statement is correct regarding பாரதியார்? பாரதியார் participated in the Indian National Congress at Kaasi in 1905. ஆமா, அவர் கலந்து கொண்டிருப்பாரு. In 1906 he started பாலபாரத சபா at Chennai. Yes, he participated in Surat Congress in 1905 along with V. Chidambaran. Exactly கலந்திருப்பாரு. He composed a poem வங்கமே வாழியவை. இதுவும் வந்து அவர் தான் ஏற்றினது. So answer 1, 2, 3, 4 statement are correct. Option B. அடுத்த question. The editor of Tamil Daily குடியரசு யாரு அப்படின்னா தந்தை பெரியார். இவரோட மத்த நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் டெய்லிஸ் பார்த்தோம் அப்படின்னா விடுதலை புரட்சி, குடியரசு, விடுதலை புரட்சி, இது 3 தந்தை பெரியாரோடது. அடுத்து name the person who threw a bomb along with Bhagat Singh and the Central Assembly in Delhi. சென்ட்ரல் அசம்பிளியில பாம் த்ரோ பண்றப்போ பகத்சிங் கூட இருந்தவர் வந்து பதுகேஸ்வர் தத். ரவீந்திரநாத் தாகூர் renounced
his knighthood in protest against Jallianwala Bagh massacre. Which one of the statement is correct regarding the Subhash Chandra Bose? Bose joined the freedom struggle under the leadership of C.R. Das. அவரோட leadership கீழ தான் join பண்ணிருப்பாரு. In 1921 he organized a demonstration in Calcutta to protest against the visit of Prince of Wales. இதுலயும் organize பண்ணிருப்பாரு. He boycotted the Simon Commission in 1927. He sorted on the secretary and president of Bengal Congress. So answer B. Regarding the Pune Sarvajanik Sabha, consider the statements. Mahadev Govind Ranade was the brain of the organization. The Sabha awakened the people of their political right. It protested against the Vernacular Press Act of 1878. It published Amrit Basar Patrika. Amrit Basar Patrika is one of the Shishir Kumar Ghosh. So answer 1, 2, 3, option C. Which one of the statement is incorrect regarding Gokhale? He started Servants of Indian Society in 1905. He went to South Africa and helped Gandhi in his movement against color bar. Gandhi accepted Gokhale as political guru. Gandhi described Gokhale as Diamond of India, Jewel of Maharashtra and Prince of Workers. இதுல fourth one மட்டும் தப்பு. பாலகங்காதர் திலக் தான் கோகலேவை வந்து டைமண்ட் ஆஃப் இந்தியா, ஜுவல் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் பிரின்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. Who served as British ambassador to the Mughal court? தாமஸ் ரோ. இவர் தான் வந்து பிரிட்டிஷோட தூதுவராக இருந்திருப்பாரு. Who was called the king of the two worlds? King of the two worlds அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா தூதாஜி வாக். இந்த தூந்தாஜி வாக் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த தூந்தாஜி வாக் அப்படிங்கிறவர் தான் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து திப்போட மைசூர் ரீஜன் வந்து தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்திருப்பாரு. பிரிட்டிஷை எதிர்த்து பிரிட்டிஷ் கூட போட்டுட்டு இவரோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்திருப்பாரு. அதனால இவர் வந்து கிங் ஆஃப் டூ வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாட் இஸ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்? அதாவது மக்கள் தொகை செறிவு அப்படின்னா என்னன்னா ஒரு சதுர கிலோமீட்டர்ல எத்தனை பேர் வசிக்கிறாங்க, எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் தொகை செறிவு. அதாவது the number of people living per square kilometer, அதாவது 1 square kilometer. In 1929 at a self-respect movement conference in Chengalpattu, Tandai Periyar passed a resolution relating to an important matter. In 1989, 60 years later, Tamil Nadu had passed a law in this regard. In August 11, 2020, Supreme Court passed a judgment in this regard. என்ன அப்படின்னா giving equal rights to women in family properties. செங்கல்பட்டில் நடந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது இதுதான். அதாவது பெண்களுக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை. As per Velpari, the book written by Thirusu Venkadesan, the Sahitya Academy winning writer, Pari was a man of nature who knew birds, insects, plants like the back of his hand. பாரி வந்து இயற்கையை ரொம்ப விரும்புவாரு. ஸ்டோரி வேல்பாரி was that of a conflict between man's greed and God's nature. Exactly. அந்த ஸ்டோரி வந்து அதை ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் A and B. டைம் கிடைச்சதுன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சார்ந்த புத்தகங்கள் மட்டும் படிக்காம மற்ற புத்தகங்களும் படிங்க. With regard to the review related to the Tamil film and masterpiece Padiyérum Perumal, choose the correct statement. Shows the ill effects of caste system. It won the Filmfare Award under the Best Film category. It was a movie directed by Thiru Mari Selvaraj and produced by Neelam Productions. இது மூணுமே கரெக்ட் தான். அப்பப்போ இந்த மாதிரி சோஷியல் லெவல்ஸை எதிர்த்து வர படங்களும் பாருங்க. Why India has not become self-reliant in edible oil productions? சமையல் எண்ணெய் உற்பத்தியில் ஏன் இந்தியா தற்சார்பு அடையவில்லை அப்படின்னா கூடுதலான சாகுபடி செலவு இல்லை. லோ ப்ரொடக்டிவிட்டி. ஆமாம், அதாவது உற்பத்தி திறன் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆயில் ப்ரொடக்ஷன் எடிபிள் ஆயிலுக்கு. லேக் ஆஃப் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, கவர்மெண்ட் நிறையவே சப்போர்ட் பண்ணுறாங்க. டெஃபிஷியன்ட் டொமஸ்டிக் டிமாண்ட். ஆக்சுவலாக பார்த்தா எடிபிள் ஆயிலுக்கு வந்து டொமஸ்டிக் டிமாண்ட் அதிகம். ஸோ ஆன்சர் 2 only. Which one of the following agriculture practices is eco-friendly அப்படின்னு கேட்குறாங்க. அது பின்வரும் விவசாய முறையில் சூழல் நட்பு எது அப்படின்னு கேட்டால் ஆர்கானிக் ஃபார்மிங், கரிம வேளாண்மை. Registered landholder is its proprietor. பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார். இந்த முறையை வந்து எப்படி அழைக்கலாம் அப்படின்னா ரைட் வரி சிஸ்டம். அதுல இருந்து தான் டைரக்டா ஃபார்மர்ஸ்ட இருந்து வந்து அவங்க வரி கலெக்ட் பண்ணுவாங்க பிரிட்டிஷ். Identify the sectors of Indian economy which are the most affected by COVID pandemic. கோவிட் பேண்டமிக்னால இந்திய பொருளாதாரத்தில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு பார்த்தா சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா லாக்டவுன் போட்டனால விமான போக்குவரத்தும் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. டிரான்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்தனால சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்கள். எக்ஸாக்ட்லி, ஏன்னா எல்லா கர்ஃப்யூவில் இருந்தோம், வீட்டில் தான் இருந்தோம். தொலைத்தொடர்பு துறை பாதிக்கப்படலை. ஈவன் தொலைத்தொடர்பு துறையினால தான் கர்ஃப்யூ இருந்தனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சுன்னு கூட சொல்லலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேஸ் ஷோன் த டிக்ளைனிங் ட்ரெண்ட் இன் த ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் for the year 2019 and 2020. எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு. இதுதான் வந்து டிக்ளைனிங் ட்ரெண்ட் காமிச்சிருக்கும். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி ஆர் கேபிட்டல் ஃபார்மேஷன், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், ரீஜனல் பேலன்ஸ். கண்டிப்பா எந்த ஒரு நிதி கொள்கையோட நோக்கமும் வேலை வாய்ப்பின்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதுல இருந்தே நம்ம தேர்ட் ஒன் எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 1 to 4. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் படிச்சு தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை இல்லவா. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஃபார் determinants of consumption function are motive of precaution, motive of liquidity, motive of avarice, laissez-faire policy. இதில் வந்து தலையிடா கொள்கை வந்து வராது, மற்ற 3 தான் வரும். ஸோ ஆன்சர் பி 1, 2 and 3.
which is not related to direct tax revenues of the central government. இந்த கொஷின் பற்றி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து டாக்ஸஸ் ஆன் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டாக்ஸஸ் ஆன் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து டைரக்ட் டாக்ஸ் ரெவன்யூ கீழே தான் வரும். டாக்ஸஸ் அண்ட் கமோடிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் தான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் ரெவன்யூ. ஒரிஜினலாக அவங்க என்ன கீ போட்டாங்கன்னு தெரியல, பட் டென்டேட்டிவ் கீ வந்து டீல தான் கொடுத்துருக்காங்க. The first blueprint for Indian planning came from an engineer administrator, M. Vishveshwaraya. இவர் வந்து விஸ்வேஸ்வரையா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 1934 ஒரு 10 இயர்ஸ்க்கான பிளான் வந்து அவரோட புக்ல கொடுத்திருப்பாரு. அவரோட புக் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கான இந்தியன் எக்கானமிக்கான பிளான் வந்து கொடுத்திருப்பாரு. அதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு பிளானிங் கொடுத்தவர் அவர் தான், எம் விஸ்வேஸ்வரையா. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி கீழே வச்சிருக்காங்களா, ஃபைனல் டெசிஷனுக்காக வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆப்ஷன் போட்டாங்க அப்படின்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் for the declaration of final results. Which are the correct statements related to T-bill or a treasury bill? They are issued by RBI. இல்ல treasury bill வந்து RBI இஷ்யூ பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். இந்த பில்ஸ் ட்ரெஷரி பில்ஸ் பே நோ இன்ட்ரெஸ்ட். இந்த பில்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆப்ஷன் பியும் சியும் கரெக்ட். தே ஆர் லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இல்லை, இது லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது, இது வந்து ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பி. அடுத்து, தந்தை பெரியார் வாண்டட் பீப்புள் டு கன்சிடர் த ஃபாலோயிங் அஸ் ஈக்குவல் டு தேர் லைஃப். அதாவது தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் அப்படின்னு விரும்பினது எது அப்படின்னா சுயமரியாதை. நான் சொன்னேன்லவா, சுயமரியாதை அப்படின்னாவே தந்தை பெரியார். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The term of office of the Attorney General of India is not fixed by the constitutions. ஆமா, அது ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. The remuneration of the Attorney General is not fixed by the கான்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 76 அட்டார்னி ஜெனரல் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பிரசிடென்டோட பிளஷர் கீழே இருப்பாரு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி அவரோட டேர்மோ அவரோட ரெமுனரேஷனோ எதுவுமே வந்து கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர், போத் 1 and 2. A chief minister supported by தந்தை பெரியார் challenged that show me a person who died because a lower caste doctor wrongly injected, or show me a building that collapsed because it was built by a low caste engineer. அதாவது தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னா காமராஜர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். A high court has jurisdiction to punish for its contempt. கரெக்ட். டெண்டர் அட்வைஸ் ஆன் லீகல் கொஷின்ஸ் ரெஃபர்டு பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இல்லை, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும். டெண்டர் அட்வைஸ் ஆன் லீகல் கொஷின்ஸ் ரெஃபர்டு பை கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், இதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கீழே தான் வரும். இஷ்யூ சர்டன் ரிட்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரிட்ஸ் வந்து ஹைகோர்ட்டு கீழே வரும். ஸோ ஆன்சர் 1 and 4 ஆப்ஷன் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ? In 1969, the government of Tamil Nadu appointed a 2-member committee called the Rajamanar Committee to examine center-state relations. இதில் என்ன தவறு அப்படின்னா, ராஜமன்னார் கமிட்டி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக 1969 தமிழ்நாடு அரசு தான் வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. பட் அது 2-member கமிட்டி கிடையாது, 3 உறுப்பினர்களை கொண்ட குழு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. இட் ரெக்கமெண்டட் தட் ஆல் இண்டியா சர்வீசஸ் ஷுட் பி அபாலிஷ்ட். கரெக்ட். ஏன்னா அது வந்து சென்டரை வந்து வேலை செய்ய தடுக்குது ஆல் இண்டியா சர்வீசஸ்னால அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து, இட் ரெக்கமெண்டட் தட் ஃபினான்ஸ் கமிஷன் ஷுட் பி மேட் அ பெர்மனன்ட் பாடி. இது 2 ரெக்கமெண்டேஷனும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி தான் கரெக்ட். A is not true. Option A. Which schedule of the Indian Constitution specifies the powers, authority and responsibility of the Panchayat? So Panchayat Rajna 11th schedule. Municipalities வந்து 12th schedule. 6th schedule வந்து tribal statesக்கு. 10th schedule வந்து anti-defection. 7th schedule வந்து division of powers between the state and the center. இந்த மாதிரி எந்தெந்த அட்டவணை எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, consider the following statements. Governor is appointed by the president. First one correct. He is the nominee of the central government. Exactly. Governor வந்து central government ஓட nominee தான். The draft constitution provided for the indirect election of the governor. இல்ல, draft constitution வந்து governor indirect elect பண்ணணும்னு விரும்பல. The constituent assembly opted for the indirect appointment of the governor. Correct. Fourth one correct. So answer வந்து C. 1, 2 and 4 only correct. Which of the following institution has the final power of deciding on the composition of upper house of the state legislature? ஃபைனல் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா பார்லிமெண்ட் தான். த இந்தியன் பிரசிடென்ட் ஹாஸ் அ வீட்டோ பவர் ஓவர் ஆர்டினரி பில். மணி பில்க்கு கிடையாது, மணி பில் அவர் கண்டிப்பாக சைன் பண்ணி தான் ஆகணும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்லுக்கு இருக்கு. ஸோ 1 and 4 ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் பார்லிமெண்ட் வித்வுட் பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல். பிரசிடென்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் மணி பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. த ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி 2 only. அடுத்து 1. The council of ministers of the parliament hold office during the pleasure of president தான், பட் கீ வந்து பிரைம் மினிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ பை தி கீ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் broadly govern the relationship between the prime minister and the president? ஆர்டிகல் 74, 75 and 78. இது 3 தான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து கவர்ன் பண்ணுது. ஆர்டிகல் 74 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை எ பிரைம் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட். ஆர்டிகல் 75 என்ன அப்படின்னா,
பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸு கீழே பிரசிடென்ட் வந்து மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது. ஆர்டிகல் 78 என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ், அதாவது பிரசிடென்ட்டுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபர்னிஷ் பண்ணுற டியூட்டி வந்து பிரைம் மினிஸ்டர் கீழே தான் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற டியூட்டிஸ். ஸோ ஆர்டிகல் 74, 75 அண்ட் 78 தான் வந்து பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்குமான உறவுகளை வந்து விவரிக்குது. அடுத்த கொஸ்டின், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது டிபிஎஸ்பி ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் த லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூன்ஸ் பை யார் அப்படின்னா எல்எம் சிங்வி வந்து சொல்லியிருப்பாரு. அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பாருங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பார்லிமெண்ட் கேனாட் enforce it by legislation. இல்ல, அது வந்து enforce பண்ணலாம். It is applicable only to Indian citizens. ஆமா. All fundamental duties are either moral or civil duties. Political duties இதுல கிடையாது. Paying taxes is a fundamental duty. இல்லை. So answer 2 and 3 option C. Which of the following fundamental rights was converted as a legal right? ஓகே, ரைட் டு ப்ராப்பர்ட்டி இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் இருந்துச்சு, அதை அபாலிஷ் பண்ணிட்டு ஆர்டிகல் 300A கீழே வந்து கொண்டு வந்தோம். ஐடென்டிஃபை த ஃபண்டமெண்டல் டியூட்டி தட் வாஸ் ஆடட் இன் 2002 பை த 86th Amendment Act. ஸோ டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னாவே எந்த ஆர்டிகல் கீழே வரும் அப்படின்னா ஆர்டிகல் 51A. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷஸ் அ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். கரெக்ட். பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். கரெக்ட். President is the head of the government. இல்ல, கிடையாது. He is the nominal head of the government. Real executive power rests with the president of India. இல்ல, prime minister of India along with council of ministers தான் வந்து real executive power இருக்கு. So option 1 and 2 தான் correct. Option A. By what name or names as our country mentioned in the Indian constitution? இந்த இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? ஆர்டிகல் 1ல சொல்லியிருப்பாங்க இந்தியா ஆர் பாரத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 159 போனோம் அப்படின்னா ஆர்டிகல் மேட்சிங். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இந்த ஆர்டிகல்னா இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். முக்கியமாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அவங்களோடது என்ன, அட்டார்னி ஜெனரலோடது என்ன, கேகோடது என்ன, ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்கு கீழே வராங்க, இந்த மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்கு கீழே வராங்க அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆர்டிகல் என்ன அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆர்டிகல் 39B. ஆர்டிகல் 39B எதுக்கு அப்படின்னா அபாலிஷ் த ஹெரிடிட்ரி ப்ராப்பர்ட்டி. ஹெரிடிட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்காக கொண்டு தான் ஆர்டிகல் 39B. அடுத்த ஆர்டிகல் 48A எதுக்கு அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஈகாலஜி என்விரான்மெண்ட் ஃப்ரம் பொல்யூஷன். ஆர்டிகல் 39D எதுக்கு அப்படின்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஆர்டிகல் 39A அப்படின்னா ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர். இது எல்லாமே டிபிஎஸ்பிக்கு கீழே வருது. நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுருக்கலாம். ஆர்டிகல் 38ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 51 வரைக்கும் டிபிஎஸ்பி கீழே தான் வரும். 51A தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பிரியம்பிள் அஸ் அண்ட் செட் பை. பிரியம்பிள் வந்து பொலிட்டிக்கல் ஹோரோஸ்கோப் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா KM முன்ஷி. மேட்ச் பண்ணிக்கலாம். பொலிட்டிக்கல் ஹோரோஸ்கோப்னு சொன்னவர் வந்து KM முன்ஷி. கீநோட் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னவர் வந்து எர்னஸ்ட் பார்கர். சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தக்கூர்தாஸ் பார்கவ். பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சர் ஐவர் ஜெனிங்ஸ். இந்த லக்ஷ்மிகாந்த் புக்ல பாத்தீங்கன்னா கடைசி பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு சாப்டர் கீழே பின்னாடியும். அந்த கடைசி பேராகிராஃப் வந்து கம்பல்சரி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 4, 5, 2, 1. ஆப்ஷன் சி. அக்கார்டிங் டு டார்வின் ஸ்பீஷியஸ் இஸ் எஃபெக்டட் பை, அதாவது டார்வின் கூற்றுப்படி இனங்கள் எதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னா சிறிய தொடர் மரபு சார்ந்த மாறுபாடு, ஸ்மால் கண்டினியூஸ் ஹெரிட்டபிள் வேரியேஷன் அப்படிங்கிற அதனாலதான் வந்து ஸ்பீஷியேஷன் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நெட்வொர்க் அக்ரிஸ்நெட் வாஸ் லான்ச்ட் ஃபார் ப்ரொவைடிங் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். எதுக்குன்னா ரெயின்ஃபால் பத்தி சொல்றதுக்காகவும் ஃபெர்டிலைசர்ஸ் பொசிஷன்ஸ் பத்தி சொல்றதுக்காகவும் இருக்கும். MSP பத்தி அக்ரிஸ்நெட்ல வராது. சிஸ்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் கம்யூனிட்டி பத்தியும் அக்ரிஸ்நெட்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்சர் 1, 2 and 4. அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்சிடென்ட்ஸ் லெட் தந்தை பெரியார் டு அகிடேட் ஃபார் கம்யூனல் ரிசர்வேஷன்? கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்று கிளர்ச்சியை நோக்கி உந்தியது? அரசு வேலைகளில் பின்தங்கிய வகுப்புகளின் மிக குறைவான பிரதிநிதித்துவம். அப்போ வந்து பின்தங்கிய வகுப்புகளுக்கு அரசு வேலைகள் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. பிரதிநிதித்துவம் குறைவா இருக்கிறதுக்குங்கிறது கொஞ்சம். ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு வேலைகளில் பின்தங்கிய வகுப்புகளின் மிக குறைவான பிரதிநிதித்துவம் இல்ல, அதுக்காக கிடையாது. வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு செல்லாது என மத்திய அரசு இயற்றிய தீர்மானம், அதுவும் இல்ல. வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என மாநில அரசு இயற்றிய தீர்மானம், அதுக்கும் இல்ல. தொழிற்கல்விகளில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்தது. இதனாலதான் தந்தை பெரியார் வந்து வகுப்பு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி போராடி இருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி. The High Court and the Supreme Court declared as invalid the communal reservation for professional courses. According Sustainable Development Goal India Index 2019 brought out by the Niti Aayog for the year 2019, Tamil Nadu stands third place. Option C. Which water drop in space is spherical because in the absence or reduced effects of gravity, the forces governing the objects are all the same and therefore the drop
அட்டைன்ஸ் a shape having the least amount of surface area. அங்கே கிராவிட்டி இல்லாதனால எந்த ஃபோர்ஸும் அதை அஃபெக்ட் எல்லா ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலாக கவர்ன் ஆகிறதுனால அது வந்து கம்மியான சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் தான் அட்டைன் ஆகும். அந்த ஷேப் ஸ்பெரிக்கல் ஷேப். அடுத்து அத்திக்கடவு அவினாஷி ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு ட்ராப் இரிகேஷன், அது ட்ரிப் இரிகேஷன் வரணும்னு நினைக்கிறேன். ட்ராப் இரிகேஷன், போர் இரிகேஷன், ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் வெல் ரீசார்ஜ், ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். ஆப்ஷன் டி. ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்காக தான் அத்திக்கடவு அவினாஷி திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வை சென்னை இஸ் கால்டு டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா? ஆசியாவின் டெட்ராய்ட் என சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கனால. ஆப்ஷன் பி. டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. டு ரெடியூஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ த ஃபாலோயிங் அப்ரோச்சஸ் ஆர் டு பி அக்கம்ப்ளிஷ்ட். என்னென்ன அப்ரோச் கொண்டு வரணும் அப்படின்னா டைனமிக் எஃபிஷியன்சி, அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி, டெக்னிக்கல் எஃபிஷியன்சி. இந்த 3 எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணா IC/OR ரேஷியோ வந்து அதிகமாகும். ஸ்டாட்டிக் எஃபிஷியன்சி வராது. ஸோ ஆன்சர் 2, 3 and 4. According to All India Survey for Higher Education 2019, which state produced the maximum number of PhDs in the country in 2018? Answer வந்து தமிழ்நாடு. Consider the following assertion and reason. Assertion வந்து bringing down the influence of the rich and powerful people in making governmental decision making is the challenge at the concept of expansion of democracy. Actually expansion of democracy வந்து இது கீழே இந்த சேலஞ்ச் வராது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அசர்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் தப்பு. ரீசன் வந்து பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் தேர் கண்ட்ரோல் இன் மீனிங்ஃபுல் ஒன்லி வென் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரிச் இஸ் brought down. It results in deepening of democracy. Correct. So assertion is wrong and reason is correct. Access to primary health centers helps identification, care and prevention of communicable diseases in rural communities. Reason, more optimum utilization of rural health expected to yield expected results. Correct. So both A and R are true and R is the correct explanation of A. Which is the first state to employ differently abled in the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme, the MG Narega scheme? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு. Identify the personality. He was honored with such titles as Rao Bahadur and Diwan Bahadur for his selfless social services he did for the marginalized in the caste order. His autobiography is GV Sarida Surukam, which is one of the earliest autobiographies. He founded the Adi Dravida Mahajana Sabha. யார் அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன். இவர் தான் வந்து முதல்ல ஜாதியை எதிர்த்து போராடினவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் January 2019, Indian government approved the merger of 3 banks. Which of the following does not figure in the விஜயா வங்கி, தேனா வங்கி, பரோடா வங்கி? இது 3 தான் வந்து இணைச்சிருப்பாங்க. Post Tsunami Sustainable Livelihood Program for the coastal communities of Tamil Nadu is assisted by International Fund for Agricultural Development. இவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்கான சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்துக்கு வந்து உதவி இருப்பாங்க. அதாவது விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம். ஓகே காய்ஸ், ஃபைனலி நம்ம கொஸ்டினோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முன்னில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது உங்கள் சஜஷனை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட், ஸ்டடி வெல், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய், தேங்க்யூ.